வணக்கம். நான் உங்கள் அக்னி. விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது காத்திருப்பு போராட்டம், தொடர் போராட்டம்னு சொல்லி பல்வேறு போராட்டங்களை விவசாயிகள் அறிவித்தாங்க. எதற்காக அறிவித்தாங்கன்னா, விவசாயிகளுக்கு காவிரி அணையிலிருந்து தண்ணி திறக்கப்படவில்லை என்பதை ஒரு குற்றச்சாட்டாக வச்சு, கீழ்பவானி அணையிலிருந்து எங்களுக்கு தண்ணி வரல, விவசாயம் பாதிக்குது, வறண்ட பூமியாக இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை ஈடுபட்டார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சுதந்திர தினத்திற்காக அந்த போராட்டத்தினுடைய தலைவர்கள்ட்ட பேசினார். விவசாய தலைவர்கிட்ட பேசி, இப்போ கீழ்பவானி அணையை திறந்து விட்டாங்க, தண்ணி போயிட்டுருக்கு, அது பாருங்க டேம் வரைக்கும், இப்போ நம்ம டேம்கிட்ட தான் நின்றுட்டுருக்குறோம். இந்த போராட்டம் இதற்கான ஆதரவான குரல்கள் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, மதிப்புக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தொடர்ந்து நல்ல விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய, அதாவது சபாநாயகர் 20 நிமிடம் என்றால் 20 நிமிடத்திற்கு மேல் ஒரு 3 நிமிஷம் அதிகமாக பேசுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அவர்களுடைய கேள்வி மக்களை பற்றி தான் இருக்கும். மக்களை பற்றி, நீட் தேர்வை பற்றி, கல்லூரி மாணவர்களை பற்றி, வேலைவாய்ப்பை பற்றி, காவிரி நீரை பற்றி, மேகதாது அணையை பற்றி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நல்லா எடுத்து வச்சாங்க. இதுவரைக்கும் அவர்கள் சட்டமன்றத்துக்கே போனது கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி, பசுமை தாயத்தினுடைய நிறுவன தலைவர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, பல்வேறு செயல்பாடுகளை செஞ்சுருக்காங்க. அவர்கள் இந்த புதிதாக சட்டமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு பல மக்களுக்கான செய்திகளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பார்வையில் படும்படி சட்டமன்றத்துக்குள்ளே பேசியதனுடைய விளைவாக மக்கள், பல கட்சியில் இருக்கிற பொதுமக்கள், விவசாயிகள் எல்லாருமே இன்றைக்கி பாராட்டுறாங்க. எங்கே போனாலும் சௌமியா அன்புமணி சிறப்பாக பேசியிருக்காங்க. புதிதாக போனாலும் அவர்கள் சட்டமன்றத்தில் மக்களுக்கான தேவைகளை செய்ய வேண்டும் என்று தெளிவாக பேசுகிறாங்க. அதை தவிர தருமபுரி மாவட்டத்திற்கு வேண்டிய அந்த குடிநீர் திட்டமாகட்டும், அல்லது அங்கே கல்லூரி, வேலைவாய்ப்பு திட்டம், இது போன்ற திட்டங்களெல்லாம் அவங்க விரிவாக பேசுகிறாங்க. இப்போ நம்ம சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற அமைச்சர்கள் இது மாதிரி பேசணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு கையில் எடுத்துகிட்டு பேசுகிறதெல்லாம் மக்கள் மத்தியில் அதை ஏற்றுக்கல. இது போன்ற சட்டமன்ற வேட்பாளர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கணும். இனியாவது மக்கள் சிறப்பாக மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இந்த சௌமியா அன்புமணி மாதிரி இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற தொகுதியிலையும் நிற்கக்கூடிய, வரக்கூடிய 2030-31 ஒரு மாற்றத்தை காணணும். அதாவது சிறப்பாக மக்களுக்கான சேவைகள் செய்யக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களையும் சிறப்பாக பொதுமக்கள் தேர்ந்தெடுக்கணும். சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மக்கள் பாராட்டுவதோட நாங்களும் சேர்ந்த மக்களோடு பாராட்டுகிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் அக்னி. இதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.